வணக்கம். பண்டிகை கால சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது முன்பதிவு முற்றிலுமாக முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் புதிதாக சிறப்பு ரயில்களை அறிவித்து தெற்கு ரயில்வே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாளை காலை 8 மணி முதல் சிறப்பு ரயில்களுக்கு முன்பதிவு செய்யலாம் என தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆயுத பூஜை மற்றும் தீபாவளியையொட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 26 வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகர்கோவில் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. செப்டம்பர் 23 முதல் அக்டோபர் 23 வரை தூத்துக்குடி எழும்பூர், அதே போன்று எழும்பூர் தூத்துக்குடி உள்ளிட்ட அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கை 20ஆக அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு 16 பெட்டிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்பொழுது இந்த பெட்டிகளின் எண்ணிக்கை 20ஆக அதிகரிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 29, அக்டோபர் 27 வரை திங்கட்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். அதே போன்று செப்டம்பர் 25 முதல் அக்டோபர் 23 வரை வியாழக்கிழமைகளில் சென்னை கோவை போத்தனூருக்கு சிறப்பு ரயில். மறுமார்க்கத்தில் செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 24 வரை வெள்ளிக்கிழமைகளில் சென்னைக்கு சிறப்பு ரயில். அதே போன்று செப்டம்பர் 23 முதல் அக்டோபர் 23 வரை தூத்துக்குடி எழும்பூர் வரை அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிறப்பு ரயில். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 28 வரை செவ்வாய்க்கிழமைகளில் நாகர்கோவிலில் இருந்து சேலம் காட்பாடி வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. மறுமார்க்கமாக அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 29 வரை புதன்கிழமைகளில் சென்ட்ரல் நாகர்கோவில் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. இதற்கான முன்பதிவுகள் நாளை காலை 8 மணிக்கு துவங்கும் என தற்பொழுது தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது.